வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். நம்ம இன்னைக்கு டெய்லி குக்கிங்ல பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ராகி சேமியா ரெசிபிங்க. நான் இன்னைக்கு ஆச்சி ராகி சேமியா எடுத்திருக்கேங்க. இத நம்ம தண்ணீல போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் ஊறுனா போதுங்க. அதுக்கு மேல தேவையில்ல. அப்புறம் தண்ணிய வடிச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண இட்லி குண்டா ஆயில் அப்ளை பண்ற மாரி நீங்க என்ன பாத்திரம் வச்சிருக்கீங்களோ அதுல யூஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சு கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷத்துல வெந்துருங்க. 5 நிமிஷத்துக்கு மேல தேவையில்ல. ஊற வைக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். அதே மாரி வேகறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே கரெக்ட்டா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. ராகி போனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹை ஃபைபர் இருக்கு. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானோனே கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பும், கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. அதுவும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். லைட்டா கலர் மாறட்டும். காவ்யா வைப்ஸ்ல டெய்லி ஈவினிங் வீடியோஸ் அப்லோட் ஆயிருங்க. உங்க டெய்லி குக்கிங்க நம்ம சேனல்லயே பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். வெங்காயத்த நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குனதும் நம்ம பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் காரம் நல்லாவே இருக்கு. அதனால 3 மட்டும் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்திக்கங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் ராகி வேக வைக்கும்போது தனியாலாம் உப்பு சேர்த்தல. அதனால இப்போ வெங்காயத்துக்கு, ராகிக்கு 2க்குமே சேர்த்தி தான் உப்பு போட்டிருக்கேன். நல்லா எல்லா பக்கம் அப்ளை ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேமியாவ சேர்த்திக்கலாங்க. இப்ப தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம ராகி சேமியாவ சேர்த்திக்கலாங்க. ராகி சேமியாவ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லா பக்கம் அப்ளை ஆகுற மாரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டோம்னா, நம்ம ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம காவ்யா வைப்ஸ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.